முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனல் இப்போ தான் நம்ம புதுசா ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால இந்த சேனலுக்கு நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களுடைய மேலான ஆதரவ தரும்படி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நாம எம்&எம் ஷேரு, அப்புறம் ஜிஎம்டிசி, டிஎல்எஃப், அப்புறம் ட்ரம்ப் வந்து அவங்க நாட்ல சிப் கம்பெனிஸ் கூட போட்ட மீட்டிங்கு, அப்புறம் ரிலையன்ஸ் ஷேர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், அப்புறம் மோஸ்ட் சிப் அப்படின்னு சொல்லி ஒரு ஷேரு, இத பத்திலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். மேலும் ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கும் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாசத்துல இதுவரைக்கும் ஒரு 4 ட்ரேடிங் செஷன் முடிஞ்சிருக்கு. இதுல எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங்லயே தான் இருக்காங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் நாள் 1400 கோடி, அடுத்து ஒரு 1100, அடுத்து ஒரு 1600ன்னு மொத்தம் ஓவராலா கிட்டத்தட்ட 4000 கோடிக்கு மேல சேல் பண்ணிட்டாங்க. டிஏஎஸ் 11,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. பட் அவங்க எவ்வளோ தான் வாங்குனாலும் மார்க்கெட்டால வந்து மேல போக முடியல. அதுவும் இல்லாம இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இப்ப வரைக்கும் ஒரு 100 பாயிண்ட் அளவுக்கு நம்மளுடைய நிஃப்டி நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்குமே நம்முடைய எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கு. அதை ஈவினிங் உள்ள வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்&எம். எம்&எம் வந்து ஜிஎஸ்டியில் ஆட்டோ செக்டரில் ஒரு பெரிய பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு கம்பெனின்னு பார்த்தோன்னா அது எம்&எம் ஷேர் தான். ஏன்னா இவங்களுடைய ஒரு 60% கார்கள், அதாவது நிறைய கார்ஸில் ஒரு 60%க்கும் மேற்பட்ட கார்கள் வந்து பார்த்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டி ஸ்லாப்புக்குள்ளே வந்துடுது. அந்த ஒரு காரணத்தினால இவங்களுக்கு வந்து பெரிய ஒரு பாதிப்பு இருக்க போகிறதில்ல. சில ஹை எண்ட் கார் மட்டும்தான் 40% ஜிஎஸ்டியில் இப்போ இருக்குது. அதுவும் இல்லாமல் இவங்களுடைய டிராக்டர் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு 30% அளவுக்கு வருவாய் ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சைடு. அதுலேயுமே இப்போ டிராக்டருக்கு பார்த்தீங்கன்னா 5% ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதனால் வந்து ஒவ்வொரு டிராக்டருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 40,000லேருந்து 60,000 வரைக்கும் டிராக்டரோட ப்ரைஸ் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் வந்து சேல்ஸ் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த ஷேர் வந்து இப்போ ஒரு 3 நாளாவே மேலே ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மல்டி இயர் ஹைக்கு போயிட்டாங்க. அதாவது இவங்களுடைய ஆல் டைம் ஹைக்கு போயிடுச்சு இந்த ஷேரு. நேற்று ஒரு 4.5% அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்துருந்துச்சு. இன்னைக்கு ஒரு 2% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஒரு குறிப்பிட்ட சேனல் பட்டனுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்த அந்த ஷேரு இப்போ பிரேக் அவுட் ஆகி மேலே வந்துடுச்சு. இந்த ஷேர் வந்து மேற்கொண்டு இதே மாதிரி மேலே ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு இந்த ஜிஎஸ்டி இவங்க போட்டுக்க ஜிஎஸ்டி செப்டம்பர் 22லேருந்து தான் வந்து நடைமுறைக்கு வரப்போகுது. அதனால் இந்த குவார்ட்டரில் அவங்களுடைய சேல்ஸ் பெருசாக இல்லைனாலும் அடுத்து வரக்கூடிய குவார்ட்டரில் கண்டிப்பாக அவங்களோட சேல்ஸும் அதிகரிக்கும், லாபமும் அதிகரிக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். பார்க்கலாம். ஆனா இது லாங் டேர்முக்கு கண்டிப்பா இது ஒர்த்தான ஒரு ஸ்டாக் தான். ஏன்னா இது வந்து ஒரு ப்ளூ சிப் கம்பெனி. நிஃப்டி 50ல ஆட்டோ செக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டாக்ன்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎம்டிசி. ஜிஎம்டிசி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்துக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. சார்ட்ல பார்த்தீங்கனாலும் உங்களுக்கே தெரியும். ஒரு 10% அளவுக்கு மேல ஏற்றத்த குடுத்துருச்சு. இதுக்கு மெயினான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்ல நியூஸ்ன்னு சொல்லி ஒண்ணும் பெருசா வரல. பட் இது ஏறுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து குஜராத்ல லிக்னைட், அதாவது நிலக்கரின்னு நம்ம சொல்லுவோம்ல. அந்த நிலக்கரிய வந்து ப்ரொடியூஸ் பண்ற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனில ஒரு 90% அளவுக்கு வருமானம் பார்த்தீங்கன்னா, அந்த லிக்னைட்ல இருந்து தான் வந்துகிட்டு இருக்கு. குஜராத்ல இருக்கக்கூடிய அந்த தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு ஒரு 30% அளவுக்கு லிக்னைட்ட குடுக்குறது இவங்க தான். இப்ப இதுலேருந்து ஒரே ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த Q4 2026க்குள்ள எங்களோட புரொடக்ஷன் வந்து இன்னமும் அதிகமான அளவுக்கு நாங்க ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அப்படிங்கிற ஒரு தகவல் சொன்ன ஒரு காரணத்தினால இந்த ஷேர் இன்னைக்கு ஏறியிருக்கு. இது ஸ்க்ரீனர்ல இதோட டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா, பிஇ ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஓரளவு பரவாயில்லாம தான் இருக்குது. டெட்டே இல்ல. சுத்தமா டெட் இல்ல இந்த கம்பெனில. ரிசர்வ்ஸும் ஓரளவு வச்சிருக்காங்க. அது இல்லாம இவங்க கடைசியா கொடுத்த 2 குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா கொடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர்லயும், இயர் ஆன் இயர்லயுமே கொஞ்சம் கம்மி தான் ஆயிருக்குது. ஆனா இவங்க வந்து எங்களோட புரொடக்ஷன் வந்து நாங்க வந்து அதிகரிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் சொன்ன காரணத்தினால, இன்னைக்கு இந்த ஷேர் வந்து ஒரு 10% ஏற்றத்த கொடுத்துருக்கு. பாருங்க நல்லாவே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு நல்ல ஒரு கீழே பாட்டமா ஒரு ரூ. 200 வரைக்கும் போன ஸ்டாக்கு, இப்ப ஒரு கிட்டத்தட்ட டபுள் ஆயிடுச்சு. எப்ப மார்ச் மாசத்துல ரூ. 220 இருந்த ஸ்டாக்கு, இப்போ ஒரு 6 மாசத்துல டபுள் ஆயிடுச்சு. இந்த மாரி ஸ்டாக் வந்து சில பேருக்கு கிடைக்கலாம். நம்மகிட்ட இந்த மாரி ஒரு ஸ்டாக்கு 2, 3 ஸ்டாக் இந்த மாரி 50% மேல போன ஸ்டாக்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப். டிஎல்எஃப்க்கு பாருங்க, ஜெஃப்ரீஸ் வந்து பை கால் குடுத்துருக்காங்க. ஏற்கனவே இது வந்து ரியாலிட்டியில ஒரு மிகப்பெரிய ஸ்டாக்ன்னே சொல்லலாம். அதாவது ரியல் எஸ்டேட் சம்மந்தமான உள்ள மிகப்பெரிய ஒரு ஸ்டாக்ன்னே சொல்லலாம். மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது ரியாலிட்டி பேஸா உள்ள மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா, டிஎல்எஃப்ல தான்
அவங்களுடைய மெஜாரிட்டி ஸ்டேக் இருக்கும். இப்ப இந்த ஸ்டாக் வந்து இந்த ஜெஃப்ரீஸ் சொன்ன மாரி ஒரு ₹1000க்கு போகுதுன்னு வைங்க. அந்த டிஎல்எஃப் வச்சிருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் அதாவது ரியாலிட்டி பேஸான அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே அதுவும் ஒரு ஏற்றத்த குடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ஏன் வந்து இப்ப இது வந்து ₹1000க்கு போகும்னு சொல்லி குடுத்துருக்காங்கன்னா, இவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து கூடிய சீக்கிரத்தில வந்து டெலிவரி ஆகுற பட்சத்தில இவங்களோட ப்ராஃபிட் கூட்டுறதுனால, இவங்களுக்கு இந்த டார்கெட் போகும்னு சொல்லி ஜெஃப்ரீஸ் சொல்லியிருக்காங்க. பாருங்க ஒரு 10 நாளாவே இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேயே தான் சுத்திக்கிட்டு இருக்குது. மேல போகவா, கீழ போகவான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லயே அங்க இங்கேயுமே அப்படி சுத்திட்டு இருக்குது. பட் இந்த நேரத்தில இவங்களுக்கு இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்க ஒரு காரணத்தினால, இது ₹1000 இங்கேருந்து ₹1000 போகணும்னா, கிட்டத்தட்ட ஒரு 30% அளவுக்கு ஏற்றத்த குடுக்கணும். நல்ல ஒரு சான்ஸ் தான். பார்த்தீங்கனாலே தெரியும். இங்க ஒரு சப்போர்ட் கூட இருக்குது. ரூ. 745ங்கிறது ஒரு சப்போர்ட். லாஸ்ட் மந்த் மே மாசத்துல வந்த சப்போர்ட். இப்ப அதையும் பிரேக் பண்ணாம அதுக்கு மேலே தான் சுத்திக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம். இந்த ஸ்டாக் ஒரு ஏற்றத்த குடுக்கும் பட்சத்துல ஒரு ரூ. 1000 வந்துச்சுன்னா, அது நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல விஷயம் தான். பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, டொனால்டு ட்ரம்ப் நாட்டாம. நம்ம நாட்டாம நியூஸ்ல இல்லாத நாளே இருக்காது. எதையாச்சும் ஒண்ண சொல்லி நியூஸ்ல வந்துருவாப்புல. இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுல லாஸ்ட்டா வியாழக்கிழமை நேத்து அங்க இருக்கக்கூடிய டெக் கம்பெனிஸோட சிஇஓஸ் அப்புறம் அவங்க கூடலாம் வந்து ஒரு டின்னர் போட்டு மீட்டிங்ல பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காருன்னா, சிப் கம்பெனிஸ் அதாவது ஃபாரின்ல இருந்து வெளிநாடுகள்ல இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி பண்ணக்கூடிய சிப்புக்கு வந்து நான் டாக்ஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டாக்ஸு, டேரிஃப் எல்லாமே போடுவேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுல இருந்து சிப் வர்றப்ப நாங்க அமெரிக்காவுல இருக்க கம்பெனிஸோட புரொடக்ஷன் வந்து பாதிக்கப்படுறதாவும், அவங்களோட லாபங்கள் குறையறதாகவும் ஒரு காரணத்த சொல்லியிருக்காரு. இதில பார்த்தீங்கன்னா, டிம் குக் ஆப்பிளுக்கு மட்டும் ஒரு சின்ன எக்ஸ்கியூஸ் குடுத்துருக்காரு. ஏன் எக்ஸ்கியூஸ் குடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவரு டிம் குக் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க அடுத்து வரக்கூடிய ஒரு 4 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 600 பில்லியன் அளவுக்கு நாங்க வந்து அமெரிக்காவுல சிப் சம்மந்தமா இன்வெஸ்ட் பண்ண போறோம். அங்க பாருங்க 600 பில்லியன். 600 பில்லியனா கம்மியா இல்லங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு 64,00,000 கோடின்னு நெனைக்கிறேன். 48,00,000 சம்திங். 48,00,000 கோடி அளவுக்கு நாங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு சொன்ன ஒரு காரணத்தினால, அவருக்கு மட்டும் இதுல வந்து எக்ஸ்கியூஸ் குடுத்துருக்காரு. ஆனா இதுல மெயினா இன்னொன்னு நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எலான் மஸ்க் இதுல வந்து அழைப்பு இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எலான் மஸ்க் இதுல கலந்துக்கிட்ட மாரி எந்த ஒரு நியூஸுமே வரல. இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்க ஒரு காரணத்தினால, சிப் கம்பெனிஸ்க்கு வெளிநாட்டுல இருந்து இங்க சிப்பு எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனிஸ்க்கு ஒரு கெட்ட நியூஸ்ன்னே நான் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ். ரிலையன்ஸ்ல ஒரு நியூஸ் வந்திருக்குது. ஜெஃப்ரீஸ் இவங்களுக்கும் வந்து ஒரு டார்கெட் குடுத்துருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க இருந்து இன்னும் ஒரு 23% அளவுக்கு இது ஏற்றத்த குடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் குடுத்துருக்காங்க ஜெஃப்ரீஸ். இவங்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு 1363 ரேஞ்சுல சுத்திட்டு இருக்குது. இங்க இருந்து ஒரு 23% போணும்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 1650 ரேஞ்சுக்கு போணும். இவங்களுடைய இந்த மாசத்துல ஜூலை மாசத்துல அந்த ஹைய தாண்டி மேல போகும் அப்படிங்கிற மாரி ஜெஃப்ரீஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க டார்கெட் போகும்னு சொன்னாலும், அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கணும். அப்படிங்கிறப்ப இவங்க சொன்ன காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில். ரிலையன்ஸோட மெயின் பிசினஸே இப்ப பார்த்தீங்கன்னா, ஆயில் ரிஃபைனரீஸ்லேருந்து அவங்களுக்கு வந்து மெயினா பணம் அதிகமா வருது. இப்ப ரஷ்யாவுலருந்து இவங்க வந்து கம்மியான காசுக்கு க்ரூட் ஆயில் வாங்கி, அத சுத்திகரிச்சு ஃபாரினுக்கு அதிக காசுக்கு செல் பண்றாங்க. அப்படிங்கிற ஒரு காரணத்தினால, வரக்கூடிய குவார்ட்டர்ல இவங்களோட லாபம் வந்து கண்டிப்பா அதிகரிக்கும். அப்படின்னு ஜெஃப்ரீஸ் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஷேர் வந்து மேல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு ஜெஃப்ரி சொல்லியிருக்காங்க. நண்பர்களுக்கு நான் இதில ஒண்ணு சொல்லிக்கிறது என்னன்னா, இதோட ரிசல்ட் வந்ததுக்கு அடுத்து இத நம்ம வாங்குறோம்னா, அதுக்கு முன்னாடியே இந்த ஷேர் வந்து ஏறிரும். ஏன்னா ரிசல்ட் வர்றப்பவே கிட்டத்தட்ட ஒரு நாளையில 3, 4% ஏறி ஒரு 2, 3 நாள்ல நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்துரும். ஸோ இந்த மாரி நியூஸ் வர்றப்பவே இத வந்து கன்சிடர் பண்றத அவங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறத நான் என்னோட கருத்தா சொல்றேன். இதுலயுமே இன்னொரு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ்க்கு இப்போ ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி இன்னொரு இந்த ஏஜிஎம் ஆனுவல் மீட்டிங் நடந்தப்ப முகேஷ் அம்பானி என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவங்க மெட்டா கூடயும், கூகுள் கூடயும் சேர்ந்து ஏஐல இறங்க போறதா சொல்லியிருந்தாரு. அதுவும் ஒரு நல்ல நியூஸ். இப்போ ஜெஃப்ரீஸ் குடுத்துருக்க ஒரு நல்ல நியூஸ். ஒரு ஸ்டாக் பிரைஸ் வந்து நல்லா மேல போகணும்னா, அது நியூஸ் பேஸ்ல தான் மேல போகும். அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு நல்ல நியூஸ் 2 நியூஸ் வந்திருக்குது. ஒரு வேளை இங்கேருந்து அது மேல போணுச்சுன்னா, சந்தோஷம் தான். இந்த ஷேர் வச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மோஸ்டிப் அப்படின்னு சொல்லி ஒரு ஷேர். அது இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 7% அளவுக்கு ஏற்றத்த குடுத்துருக்கு. ஒரே நாள்ல. இதுக்கு மெயினான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, பாருங்க பார்த்தாலே தெரியும். ஒரு 4 நாள்ல
ரூ. 165லேருந்து ரூ. 240 வரை போயிடுச்சு. ஒரு 2 நாள்ல. அதாவது அந்த ஜிஎஸ்டி மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சுல்ல, இந்த ஜிஎஸ்டி மீட்டிங் நடந்த அந்த 2 நாள்ல, அதாவது 3ஆம் தேதி, 4ஆம் தேதி இந்த 2 நாள்ல 27% அளவுக்கு ஏற்றத்த குடுத்துருச்சு இந்த ஸ்டாக். இதுக்கு மெயினான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப புதன்கிழமை வந்து நம்ம நாட்டிலேருந்து நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து செமிகான் 2025ன்னு ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர் வந்து இந்தியா வந்து வருங்காலத்தில செமிகண்டக்டர்ல முதல் இடத்த நோக்கி முதல் இடத்த நாங்க கண்டிப்பா அடைஞ்சிருவோம். அதற்கான பொட்டன்ஷியல் வந்து இந்தியாட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் இதில பாருங்க. நம்மளுடைய மோடி அவர்கள் வந்து புதன்கிழமை இந்த மாரி செமிகண்டக்டர் சம்மந்தமா மீட்டிங் நடத்தியிருந்தாரு. அதற்கு அடுத்த நாள் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுல ட்ரம்ப் அவங்க நாட்ல உள்ள டெக்ல உள்ள சிஇஓஸ்லாம் கூப்பிட்டு அவங்க ஒரு மீட்டிங் பண்ணியிருக்காங்க. 2யும் கோயின்சிடென்ஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். அதாவது இவர் இந்தியாவுல வந்து சிப்ப வந்து நாம அதிகமா புரொடக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சூழ்நிலையில இப்ப ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெளிநாட்டிலேருந்து இங்க சிப் இம்போர்ட் பண்ணீங்கன்னா, நாங்க அதிக டேரிஃப் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அதாவது இந்தியாவுக்கு மறைமுகமா ஒரு தகவல் அவர் சொல்றதா தான் நான் அத பார்க்குறேன். பார்க்கலாம். வரக்கூடிய காலங்கள்ல சிப் கம்பெனி செமிகண்டக்டர் ஆகட்டும், சிப் ஆகட்டும், அப்புறம் ஏஐல ஆகட்டும், இந்தியா ஒரு மிகப்பெரிய இடத்த அடைய போறது உறுதின்னு தான் நான் நம்புறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஐடில ஒரு நியூஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு இறக்கத்த குடுத்துருக்கு. இதற்கு மெயினான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து இந்தியாவோட ஐடி கம்பெனிஸ்க்குலாம் வந்து டாரிஃப் போட போறதா ப்ளூம்பர்க்ல ஒரு நியூஸ் வந்ததா ஒரு ரூமர் போய்க்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு ப்ளூம்பர்க் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இல்ல, நாங்க வந்து அந்த மாதிரி எந்த ஒரு நியூஸும் சொல்லல. ட்ரம்ப் வந்து ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து டாரிஃப் போட போறதா நாங்க எதுவுமே அப்படி ஒரு தகவல் சொல்லல. அது வந்து தவறான தகவல்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த மாரி ட்ரம்ப் டாரிஃப் போட போறாருன்றது, இவங்க இல்லன்னு சொல்லி இந்த மாரி ஒரு குழப்பமான சூழல் இருக்கிற காரணத்தினால, ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா விழுந்துருச்சு. பார்க்கலாம். லாங் டேர்ம்ல கண்டிப்பா ஐடி ஸ்டாக்ஸ்க்கு ஒரு ஏற்றத்த குடுக்கும்னு தான் நான் நம்புறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப்பு, மிட் கேப்ல இருக்க எல்லா ஐடி கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு இறக்கத்தையே குடுத்துருச்சு. பிரேக் அவுட் ஸ்டாக் ஒண்ணு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டாக் நேம் எல்டி ஃபைனான்ஸ். பார்த்தீங்கன்னா, சார்ட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே இருந்த ரெசிஸ்டன்ஸ தாண்டி மேல போயி, அதுக்கடுத்தும் மேல நல்லாவே ஏற்றத்த குடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஷேரும் இதே மாரி ஒரு ஏற்றத்த குடுக்குற பட்சத்தில, ஒரு ₹260 வரைக்கும் போகும்னு நான் எதிர்பார்க்குறேன். நண்பர்களும் இந்த சார்ட் பேட்டர்ன பார்த்துக்கங்க. இந்த ஷேர உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல போட்டுக்கங்க. இது உங்களுக்கு கன்சிடர் பண்ணக்கூடிய ரேஞ்சில இருந்துச்சுன்னா, நீங்க இந்த ஷேர கன்சிடர் பண்ணி ஒரு லாபம் சம்பாதிச்சீங்கன்னா, உண்மையிலே அது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமான விஷயமா தான் இருக்கும். இந்த வீடியோல நம்ம தேவையான அளவுக்கு தகவல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோவ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்கள பார்க்க சொல்லுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. முதலீடு செய்வோம், முன்னேறுவோம்.